அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒருமையிலிருந்து பன்மைக்கும், பன்மையிலிருந்து ஒருமைக்கும் மாற்றி மாற்றி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அதுதான் லீலை என்றும் நடனம் என்றும் நம்மளுடைய மார்க்கங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிலையானது ஒருமையா பன்மையா அப்படின்னு பார்த்தா, ஒருமையும் நிலையானது அல்ல, பன்மையும் நிலையானது அல்ல. அந்த இரண்டுக்குமான விளையாட்டே, அந்த லீலையே நிலையானதாக நமக்கு புரிய வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தா, சித்த வித்தியார்த்திகளுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக சித்தவித்தை பெற்று அதை கடைபிடிக்காமல், அந்த சட்டங்களில் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கின்றது, என்னுடைய அனுபவம். ஆக அப்படி முயற்சி பண்ணி தோற்று போனவனை அப்படியே விட்டு விடுவதில் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. ஏன்னா அவன் எட்டி பார்த்துருக்கிறான், அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணியிருக்கிறான். சாமி சொன்னது போல, அந்த முயற்சி செய்யாதவர்களை பற்றி எமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறான் இல்லையா, அவனை எப்படி விட்டு விடுவது? அந்த முயற்சி, அந்த மார்க்கம்தான் நாம் இப்போ கையில் எடுத்திருக்கிற எவராலும் வெல்ல முடியாத ஓர் வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுத பாதுகாப்பு நாம் கண்டிப்பாக அவனுக்கு கொடுத்தாக வேண்டும். ஆக சாமி கூடை நிறைய உப்பை கொண்டு வந்தேன், உப்பை பெற்றார், கூடையை பெறவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பிள்ளையாக ஒருவனை கூட காணவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் என்னுடைய மார்க்கார்த்தனாக ஒருவனை உண்டாக்க முடியுமான்னு தான் கேட்டிருக்கிறார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று இந்த மனு நீசர்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆக முயற்சித்தவர்களையாவது நாம் மறுபரீட்சை எழுதுவதற்கு அனுமதிப்போம் என்று சாமியினுடைய அனுமதி பெற்றுதான் இந்த செயல்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு என் ஆத்ம சொந்தங்கள் இவற்றை ஏற்று பரிசீலித்து உதவி செய்ய ஒற்றுமையோடு நாம் உலா வருவோம். ஆத்ம நமஸ்காரம்.